கங்குவா படத்தை பத்தி பார்த்தோம்னா சூர்யா, யோகி பாபு, திஷா பட்டானிலாம் பவுண்டி ஹண்டர்ஸா இருக்காங்க. அப்படின்னா போலீஸாலே பிடிக்க முடியாத குற்றவாளிக இவங்க பிடிப்பாங்க இல்ல முடிப்பாங்க. இந்த சூழ்நிலையில தான் ரஷ்யால இருந்து வந்த ஒரு பையன் சூர்யாட்ட சேர்க்கிறான். அவனோட உயிரை காக்குறாரு. அவனுக்கும் சூர்யாவுக்கும் என்ன பந்தம் அப்படின்றதான் இந்த படத்தோட மொத்த கதையே. என்னதான் கேமராமேன் வெற்றி, ஆர்ட் டைரக்டர் மிலன் 3D எஃபெக்ட் படம் பிரம்மாண்டமா இருந்தாலும் ஸ்கிரீன் பிளேல சிறுத்தை சிவா கொஞ்சம் சொதப்பிட்டாருன்னு தான் சொல்லணும். சூர்யா அந்த குட்டி பையன் அங்க இருக்க மக்கள் இருந்தாலுமே படத்துல இமோஷனல் கனெக்டோ பாண்டேஜோ ஒர்க் அவுட் ஆகல. கலைராணி, கருணாஸ், கோவேசர்லாம் நட்டி போஸ் வேகன் பல கேரக்டர்ஸ் இருந்தாலும் சரியாவே எழுதப்படல. படத்துல 80% சூர்யா கேங்கும் பாபி தேவல் கேங்கும் சண்டை போட்டதை வீடியோ கேம் மாதிரி படம் பார்க்க வந்த நம்ம உட்பட 1,00,000 பேரை கொன்னுக்கு வச்சிருக்காங்க. இங்க இருந்து படம் 1000 வருஷத்துக்கு முன்னாடி கங்குவா உலகத்துக்குள்ள போகுது. அங்க 5 குட்டி குட்டி தீவுகள் இருக்கு. அதுல ஒரு தீவுக்கு சூர்யா டானா இருக்காரு. பெருமாச்சி அம்மாச்சியோ ஏதோ ஒரு ஊர் பேர் சொல்லுவாங்க. அந்த தீவை ஆக்கிரமிக்கணும்னு ரோமானிய படைகள் 25,000 பேர் வருவாங்க. அதுக்கு உதவியா பக்கத்து தீவுல இருக்கிற பாபி தியோல சந்திச்சு அவருக்கும் சூர்யாவுக்கும் நடக்கிற போரு, அப்புறம் இந்த பையனை காப்பாத்தினாரா இல்லையா, இங்கேயும் என்ன பந்தம் அப்படின்ற கனெக்ஷன் கொடுக்கறதா அந்த கதை. இதுக்கு மேல சூர்யா யோகி பாபு காமெடி கிரிஞ்சு, டிஎஸ்பியோட மியூசிக் இறைச்சல், செகண்ட் பாட்டுக்கு லீடு வேற கொடுத்துருக்காங்க. ஐயோ நானும் வந்து மாட்டிக்கிறேன்னு கார்த்திக் கேமியோ வேற. படத்தோட ப்ரமோஷன்ல சூர்யா எல்லாரும் படத்தை பார்த்துட்டு வாயை பொழந்துருவீங்கன்னு சொன்னாரு. நான் வேற நைட் ஷோ போயிட்டேன். எல்லாரும் வாயை பொழந்துட்டாங்க, தூங்கிட்டாங்கயா. அதுக்கு மேல உங்க இஷ்டம். பாக்குறவங்க பாருங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பர் வீடியோல சந்திப்போம். பாய்.